அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னப்பா தமக்கு ஆதரவளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை அளித்திருப்பதால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சின்னப்பாவை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆளுநர் காலம் தாழ்த்துவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆளுநர் தொடக்கத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்குள்ளே குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற துணிவான முடிவோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இறந்து போனார், அடுத்து ஒருவர் பொறுப்பு முதலமைச்சராக இருந்தார். பிறகு அந்த கட்சியை மாற்றி இன்னொருவரை தலைவர் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். அது பெரும்பான்மை பெறுகிறதா இல்லையா என்பதை அந்த சபை கூடி அதில் உள்ள பெரும்பான்மை உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும். கவர்னர் அல்ல, குடியரசுத் தலைவர் அல்ல. நாட்டு மக்களும் இந்த கட்டத்தில் வாக்களிக்க இயலாது. இது மிக மிக தெளிவான பாடம். இன்று அவர் வாங்கி கொண்டு உடனே பம்பாய்க்கு புறப்பட்டார். பம்பாயில் என்ன பூகம்பமாக நடக்கிறது? ஓய்வெடுக்க போனாரா? அல்லது நாணயமாக சொல்லியிருக்க வேண்டும், தமிழகத்தின் பொறுப்பை நான் ஏற்க விரும்பவில்லை, வேறு ஒரு ஆளுநரை நியமியுங்கள், நான் இதில் தலையிட விரும்பவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் என்னுடைய அருமை நண்பர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், ஒவ்வொரு கட்சிக்கும் ஆளுநர் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியுமா என்று. ஒவ்வொரு கட்சியும் மக்களின் பிரதிநிதியாகத்தான் என்று பேசுகிறார்கள். கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும். எங்களுக்கல்ல, அரசியல் சட்டத்துக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இருவர்தான் கேட்கிறார்கள், அவரா இவரா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ளே அழைத்தால் 234 பேரில் ஒருவர் இல்லை. எனவே மீதி அத்தனை பேரும் வரட்டும், வாக்களிக்கட்டும். அவர்கள் என்ன தீர்ப்பளிக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீதிமன்ற தீர்ப்பை வழக்கு ஒவ்வொருவர் மீதும் தான் இருக்கிறது. சொல்லப்போனால் வழக்கு வாய்தாக்களுக்கு போய் வந்து கொண்டு தான் இருக்கிறார். வந்தால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அவர்கள் அதை சந்திக்க வேண்டும். ஆளுநர் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று தான் வாக்களித்தார். இயற்கை வேறு இடையிலே ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. எனவே இப்பொழுது அவர்கள் மரியாதையாக அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிறபடி இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டமன்றத்திற்கு அழைத்து வாக்களியுங்கள் என்று கேட்டு எண்ணி பார்த்து அவர் தமிழகத்திலிருந்து வெளியேறுவது நல்லது. மத்திய அரசு அவரை உடனே திரும்ப அழைக்க வேண்டும். ஏனென்றால் அரசியல் கடமையை நிறைவேற்ற அவர் மறுத்துவிட்டு சூதாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது இனியும் காலம் கடத்துவார்களானால் மக்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில், ஏனென்றால் அந்த மக்கள் தான் ஆளுநர், குடியரசுத் தலைவர் அனைவரையும் இந்திய அரசியல் சட்டத்தையும் உருவாக்கியவர்கள். எனவே அவர்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் நாங்கள் என்ற முறையில் தமிழகத்திலே நிறைய கடமைகள் காத்திருக்கிறது, தேங்கி கிடக்கிறது, நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. அதை யார் பொறுப்பேற்க வேண்டுமோ பொறுப்பேற்று செய்யட்டும், அதன் மீது மக்கள் தீர்ப்பளிக்கட்டும். இவர் தீர்ப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரை இங்கே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக உட்கார்ந்து உளவு பார்க்க வந்தாரா, உதவி செய்ய வந்தாரா? எனவே அரசியல் சட்டத்தை வைத்துக்கொண்டே அவர் விளையாடுவது, தூங்குவது, காலம் தாழ்த்துவது என்பது அனுமதிக்க முடியாத அரசியல் பிழை. பெரும்பான்மை அதிமுக எம்எல்ஏக்கள் தனித்தனியாகவும் ஒட்டுமொத்தமாகவும் திருமதி சசிகலா அவர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து கவர்னருக்கு, ஆளுநருக்கு கொடுத்திருக்கிற நிலையில் அந்த கடிதம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலாகியிருக்கிறது. அது அல்லாமல் தாமதமான நிலையில் ஒரு அரசாங்கத்தினுடைய பணிகளும் கடமைகளும் ஸ்தம்பித்தால் அது பொதுமக்களுக்கு கேடு. அதுவும் பல்வேறு பிரச்சனைகள், அவசர பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம், நீட் தேர்வு போன்றவைகள் உடனடியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்க வேண்டும். இது போன்ற பல பிரச்சனைகள் வாட்டிக்கொண்டிருக்கிற நேரத்தில் காலதாமதம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மணியும் நிமிஷமும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நிர்வாகத்திற்கும் கேடு. சசிகலா அவர்கள் ஆளுநருக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருக்கிறார் 2 நாளைக்கு முன்னாடி. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், நான் எல்லா எம்எல்ஏக்களோடு வருகிறேன், எம்எல்ஏக்களோடு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு வந்து சொல்கிறேன் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு வாய்ப்பு வரவில்லை. மாறாக ராஜ்பவனில் போலீஸ் அதிகரிக்கப்பட்டது என்ற செய்தி தான் வந்தது. இவர் நேரடியாகவே கூவத்தூருக்கு சென்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கூவத்தூரில் நாங்கள் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து கவர்னருக்கு முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு எங்களுக்கு பலம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்வதற்கு
வாய்ப்பில்லை என்று சொன்ன உடனே மீடியாக்கள், ஊடகங்கள், செய்தியாளர்கள் இவர்களையெல்லாம் அவர்கள் அழைத்து போய் காட்டியிருப்பது என்பது இருக்கிறத, இது தெளிவாகவே அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நேற்று நானும் அந்த தொலைக்காட்சியில் கொஞ்சம் இரவு பார்த்தேன். அதில் ரொம்ப தெளிவாக சசிகலா அம்மையார் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். நீங்களே ஊடகத்துக்கு எண்ணி பாருங்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள், 127 இருக்கிறார்களா இல்லை எண்ணி பாருங்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். என்னென்ன கேள்வி கேட்டார்களோ அத்தனைக்கும் பதில் சொல்லுகிறார்கள். அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லக்கூடிய பெரும்பான்மை அழைத்து அவர்களுக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட், அதுதான் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது டிஸ்கிரிஷன் எனக்கு இருக்கிறது, யுக்தாச்சார அனுதாபம், அந்த யுக்தாச்சாரத்தை, அதாவது என் மனத்தில் தோன்றியதை கவனம் செய்வோம் என்று சொல்வதற்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அவகாசம் என்றெல்லாம் உண்டு. அதையெல்லாம் இல்லாமல் 6 மாதம் வரையில் தீர்ப்பு வர வந்ததுன்னா தீர்ப்புக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இது ரெண்டையும் முடிச்சு போட வேண்டிய அவசியமே இல்லை. தீர்ப்பு தள்ளி வைக்கப்படுகிறது என்று இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லி அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களே தேர்தல் முடிந்த உடனே ஆளுநரால் அழைக்கப்பட்டு அமைச்சரவையை அமைத்திருக்கிறார். அரசியல் சட்டப்படி கடமையாற்ற வேண்டியதுதான் ஆளுநருடைய உரிமையை தவிர, நான் என்னுடைய மற்ற செய்திகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து கொண்டிருப்பேன் சொன்னால் அரசியல் சட்டத்தையே அவர்கள் முறியடிக்கிறார்கள், அரசியல் சட்டத்தை பின்பற்ற மறுக்கிறார்கள் என்பது ஜனநாயக விரோதம் மட்டுமல்ல, அரசியல் சட்ட விதிகளுக்கு விரோதம். அவர்கள் அப்படி சாதகமாக நடந்துவது கூட எந்த நோக்கத்தோடு சாதகமாக நடந்துகிறார்கள், அவருக்காக சாதகமாக நடந்துகிறார்களா அல்லது இன்னும் அதிகமான எம்பிக்கள் இன்னும் சேர வேண்டும் என்பதற்காக இது நடக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அண்மையில் உருவாகியிருக்கிறது. என்றால் இப்போது பிரச்சனை சட்டமன்றத்துக்கு, ஆனால் எம்பிக்கள் அதிகமாக வந்தார் சொல்லும்போது பாராளுமன்றத்துக்குடைய அங்கே போய் பரிசீலிக்க போகிறார்களா பலம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு உள்நோக்கமும் ஏதோ ஒரு திட்டமும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த குழப்பத்தை நீடித்து கொண்டு வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான அதாவது ஒரு 356க்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம், அல்லது நேரடியாக கலைக்காமல் ஸ்டேட் ஆஃப் சஸ்பெண்டட் அனிமேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு சட்டமன்றம் கூட்டப்பட முடியாத அளவுக்கு, ஆட்சி நடத்தப்பட முடியாத அளவுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாமா என்று பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு செய்திகள் டெல்லி வட்டாரங்களிலே இருந்து கசிவது என்ன என்று சொன்னால், குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வாக்குகள் வேண்டும், அதற்கு இப்போதிருந்து ஆயத்தமாக வேண்டும், இதன் மூலம் தங்களுக்கென்று சில பேரை வாக்குகள் வங்கியாக ஆக்குவதற்கு வாய்ப்பு, திட்டமிட்ட ஏற்பாடுகள் இதிலிருந்து தொடங்குது என்ற பேச்சு இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன திட்டங்களை போட்டார்களோ அந்த திட்டங்களை மக்களுக்காக நான் செய்வேன் என்று சொல்கிறார்கள். இதுவரையில் எந்த விதமான ஜனநாயக விரோதமாக இல்லாமல், ஆட்சி சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளாமல் இன்னமும் முறையாகவே அவர்கள் சென்று கொண்டிருப்பது பாராட்டத்தகுந்தது. கவர்னர் செய்கிற இந்த காலதாமதம் என்பது தமிழ்நாட்டின் நலன்களுக்கு முற்றிலும் விரோதமானது என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு பெரிய பிரச்சனை காவிரி மேலாண்மை வாரியம். ஆக கவர்னர் இந்த செயல் கர்நாடகத்துக்கு தானே ஆதரவு. நன்றாக யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து திருமதி சசிகலா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார்கள். திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்திலே மனு கொண்டு போய் போடுகிறார்களே. அப்படியானால் அந்த மனுவை போடுவதற்கான ஆலோசனையை கர்நாடக வழக்கறிஞருக்கு யார் தந்தது? அது யாருக்கு லாபம்? சரி, இன்றைக்கு ஆந்திராவில் இத்தனை தடுப்பணைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை தடுப்பதற்கான எந்த விதமான சூழலும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசை மிகவும் பலவீனப்படுத்துகிறார்கள். ஆக தமிழகத்தின் கவர்னர், இந்த பொறுப்பு கவர்னர் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு முற்றிலும் விரோதமாக செயல்படுகின்றார். தமிழ்நாட்டிலே ஒரு பலமான அரசு அமைய வேண்டும். திருமதி வி.கே. சசிகலா அவர்களின் தலைமையின் கீழே நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் கருத்து தெரிவித்து விட்டார்கள். அதற்கான ஆவணங்களையெல்லாம் கொண்டு போய் அவர் கொடுத்து விட்டார். அதற்கு பிறகும் எதற்கு இந்த காலதாமதம்? என்னை கேட்டால் தமிழக சபாநாயகரே சட்டமன்றத்தை கூட்டலாம். இன்றைக்கு சட்டமன்றத்தை ஒத்திவைத்தது தமிழக சபாநாயகர். அதை மீண்டும் கூட்ட வேண்டிய அதிகாரம் அவருக்கே இருக்கிறது. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. தமிழக அரசு
தமிழக சட்டமன்றம் அரசியல் சாசன விதிமுறைப்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நயத்தகு நாகரிகத்தை நாம் கடைபிடித்தால் இந்த பொறுப்பு ஆளுநர் அதை கடைபிடிக்க மறுக்கிறார். அப்படி என்றால் இவருக்கான அறிவுரை எங்கிருந்து வருகிறது? நிச்சயமாக என்னை போன்றவர்களின் சந்தேகம் எல்லாம் அது டெல்லியிலிருந்து வருகிறது என்பதுதான். டெல்லி சுல்தான்களின் கப்பத்திற்கு இணங்கத்தான் இவர் செயல்படுகின்றார். தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு நாளாக எதற்காக பொறுப்பு ஆளுநர்? இவ்வளவு பெரிய மாநிலத்திற்கு நியாயமாக பார்த்தால் உடனடியாக நிரந்தர ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டும் அல்லவா? அப்படி செய்யாமல் தடுப்பது யார்? இத்தகைய சூழ்நிலையிலே ஆளுநர் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை மேதகு ஆளுநர் அவர்கள் தமிழகத்திலே பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்களை உடனே காலம் தாழ்த்தாமல் மேலும் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பிற்கு அழைக்க வேண்டும் என இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பாகவும் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மட்டுமல்ல தமிழகத்தினுடைய நலன் கருதி மேதகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும்படி கவர்னர் அவர்களுக்கு கடிதம் கொடுத்து ஏறத்தாழ ஒரு வார காலம் ஆகிவிட்டது. கவர்னர் அவர்கள் இனியும் காலதாமதம் செய்யாது அரசியலமைப்பு சட்டப்படி எங்களுடைய சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க அழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைப்பதோடு விசுவாசத்திற்கு முகவரி கொடுக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் சின்னம்மா அவர்களுக்கும் விசுவாசமிக்க பசும்பொன் தேவரின் அவர்களின் தொண்டர்கள் நிச்சயமாக உறுதுணையோடு இருப்போம் என்பதை பசும்பொன் மக்கள் கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.